இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, 14/12/2023 வியாழக்கிழமை இறைவனின் ஆறுதல் மொழிகள் தொடர்கின்றன. நானே படைத்தவர், நானே முடிவில்லாத கடவுள், 40:25-31 என்று கூறி பாபிலோனிய அடிமைத்தனத்தில் துயரற்ற மக்களுக்கு ஆறுதல் கூறிய ஆண்டவர் இப்போது நானே உனது மீட்பர் என்று கூறி அவர்களை திடப்படுத்துகிறார். மீட்பர் என்ற சொல் எசாயாவில் முதன்முறை இங்கு பயன்படுத்தப்பட்டு இன்னும் 13 தடவைகள் திரும்பி வரும் ஒரு முக்கியமான சொல். இஸ்ராயலின் தூயவரே உன் மீட்பர். எபிரேயத்தில் கோயல் எனப்படும் இச்சொல்லுக்கு கொலை செய்த ஒருவரை பழிவாங்கும் ஒருவர், அதாவது கொலை செய்யப்பட்டவருடைய உறவினர் எண்ணிக்கை 35:19 என்பதாகும். ஒரு கைம்பெண்ணுடைய துயரிலிருந்தும் வெட்கத்திலிருந்தும் அவளை விடுவிக்கும் உறவினர் ரூத் 2:20 என்பதும் பொருளாகும். இஸ்ராயலுடைய எதிரிகளை ஒடுக்கி அவர்களுக்கு முழு விடுதலை அளித்த இறைவனும் கோயே மீட்பர் என்ற பெயரிலேயே அழைக்கப்பட்டார். எசாயா 43:14-44-6-47-4 பாவத்திலிருந்து மனுக்குலத்தை மீட்ட இயேசுவும் இப்பெயராலேயே அழைக்கப்படுகிறார். மார்க்கு 10:45, மத்தேயு 2:21. அவர் தம் மீட்புக்கு நம்மை தயார் செய்வதே திருவருகை காலத்தின் குறிக்கோள். பாவங்களிலிருந்து மனுக்குலத்தை மீட்கும் இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும். அவர் தம் மக்களை கைவிட மாட்டார். பழைய கடத்தல் பயணத்தை மீட்பராகிய இயேசு மீண்டும் நடத்துகிறார் என்பதை நிறைப்பொருளில் எசாயா பலமுறை எடுத்துரைக்கிறார். உரிப்பொருளாகிய நாணர் கடலை கடத்தல் பாபிலோனிய விடுதலையிலும் பின்னர் இயேசுவின் நிறைவு பெற இருக்கிறது. எசாயா 10:25-27, எரேமியா 14:15 என்பது எசாயாவின் இறைவாக்கு. மேலும் கிறிஸ்து இறப்பு புதிதாக கடந்து செல்லும் விழாவாகும். இக்கடத்தலை இயேசுவே முன்னின்று நடத்துகிறார் எனலாம். பாவ சேற்றிலே அவர் நம்மை உழல விட்டுவிட மாட்டார். நாம் அவர்களை கைவிட மாட்டோம். 41:17 என்று உறுதிமொழி கூறுகிறார். நாம் அவருடைய மன்றாட்டை கேட்போம். 41:17 என்ற வாக்குறுதி அளித்தார். அவருடைய கரங்களே 41:20 இவ்விடுதலையை நடத்தி காட்டும் என்பது திண்ணம். பிரபஞ்சம் என்னும் செற்றை கழிய வழிவிட்டவா என்று அருணகிரிநாதர் பாடுகிறார். அவரை பற்றி கொள்வோம். ஆயினும் எவ்வளவு தூரம் நாம் இம்மீட்பரின் சொற்களை நம்பிக்கை வைத்து நம்முடைய விடுதலையில் அவரோடு ஒத்துழைக்கிறோம். பாவம் செய்த சுவாமி எங்கள் மேல் இரக்கமாயும் என்று பன்முறை சொல்லுவோம். நம்முடைய பாவ நாட்டங்கள், பாவ சூழல்கள், பாவ செயல்களாகிய பெருங்கடலை அவருடைய கரங்களை பிடித்து கொண்டு கலந்தோம். அப்போது நம்முடைய வலக்கையை அவர் பிடித்துக் கொண்டு அஞ்சாதே, உனக்கு நான் துணையாக இருப்பேன் 41:13 என்பார். இத்திருவரை காலத்தில் இறைவனிடமிருந்து இச்சொற்களை கேட்க தேவையானவற்றை செய்வோம். நற்செய்தி மத்தேயு 11:1-15. திருமுழுக்கு யோவான் நமது ஆண்டவரின் வருகைக்காக மக்களை தயார் செய்ய அனுப்பப்பட்ட திருத்தூதர். பாலைவன குரல் மார்க்கு 1:2. நீண்ட இடைவெளிக்கு பின் தோன்றிய பழைய ஏற்பாட்டு இறுதி இறைவாக்கினர். இன்றைய நற்செய்தி ஆண்டவரின் வருகைக்காக இவர் மக்களை
தயார் செய்ததற்காக இவரை புகழ்கின்றார் நமது ஆண்டவர். திருமுழுக்கு யோவான் உயர்ந்தவர். சிறு காணிக்கைப்பட்ட பெண் லூக்கா 21:1-4 தன் ஆழ்ந்த நம்பிக்கையை வெளியிட்ட நூற்றுவ தலைவர் மத்தேயு 8:1 மகளுக்கு குணம் வேண்டி வந்த கானானிய பெண் மத்தேயு 15:21-28 என்று சிலரை நமது ஆண்டவர் பாராட்டியுள்ளார். எனினும் திருமுழுக்கு யோவானை போல் வேறு எவரையும் வானலாவ புகழவில்லை. பெண்ணிடம் பிறந்தவருள் பெரியவர் இவரே கிறிஸ்து சகாப்தத்திற்காக மக்களை தயார் செய்தவர், அவர்கள் மனம் மாற செய்தவர், இயேசுவை அறிமுகப்படுத்தியவர், அவர் முன் தான் தேய விரும்பியவர், தன் சீடர்களை அவரிடம் செல்ல பணித்தவர், மெஸ்ஸியா வருகைக்கு முன் தோன்றுபவராய் பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்ட எலியா இவர்தான். மலாக்கி 4:5. எனினும் கிறிஸ்துவ யுகத்தில் வாழும் கிறிஸ்தவர் இறை இயேசுவால் பாராட்டப்பட்ட இவரிலும் உயர்ந்தவர்கள். ஏனெனில் கிறிஸ்து வருமுன் வாழ்ந்த எவருக்கும் சிலுவையில் வெள்ளியான இறையன்பின் நீளத்தை, உயரத்தை, அகலத்தை, ஆழத்தை எபேசியர் 3:18 அறிய வாய்ப்பில்லை. இறைவனின் முழு அன்பு கல்வாரியில் தான் வெளிப்பட்டது. என்னை அன்பு செய்து எனக்காக தன்னையே கையளித்தார் என்றார் பவுலடியார். ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவர் அவரினும் பெரியவர் என்று புகழும் பொழுது இறையரசில் உள்ள நம்மையும் புகழ்கின்றார். கிறிஸ்துவின் சீடராக இருப்பதை எண்ணி பூரிப்பு அடைகின்றேனா? இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேனா? தீமைக்கும் நன்மைக்கும் தீராத போராட்டம். மனம் மாறி இறைவனிடம் செல்லுங்கள் என்று யோவான் போதித்தார். ஏரோதோ அவரது போதனை தன்னையே தாக்குவதாக எண்ணி அவரை கொன்றார். அன்பையும் அமைதியையும் இயேசு போதித்தார். பரிசேயர்களோ மக்கள் கூட்டம் அவர் பக்கம் திரும்புவதை கண்டு பொறாமையுற்று அவரை சிலுவையில் அறைந்தனர். நன்மையை வளரவிட்டால் தீமை அழிந்துவிடும் என அஞ்சி தீமையானது நன்மை எதிர்த்து போராடி அழிக்க முயலுகிறது. எனவே தான் நல்லது செய்வோருக்கு என்றும் எதிர்ப்புகள். எனினும் எத்தகைய எதிர்ப்புகளையும் ஏற்று தம் உயிரை கொடுத்தேனும் நன்மைக்கு சான்று பகன்ற உத்தமர்கள் ஏராளம். உண்மைக்கு தோள் கொடுப்பதா அல்லது கோழைகளாகி மௌனம் சாதிப்பதா? சாத்தானுடன் கூட்டு சேர்வதா அல்லது இயேசுவின் சிலுவை வழியை பின் செல்வதா என்ற மனப்போராட்டத்தில் ஒருவர் தம் சுய விருப்பத்தை உலக போக்கை எதிர்த்து நிற்கும் பொழுது விண்ணரசுக்கு தகுதியுடையவர் ஆகின்றார். பாவங்களை செய்து பாழ் நகர குழுக்கே அழுந்தும் கயவ தம்மோடு என் கூட்டு இனியே அபிராமி அந்தாதி சொல்லுகின்றது. அமைதி ஏற்படுத்துவோ கடிபடியோர் பேர் பெற்றோர் மார்க்கு 5:5-7 என்று கூறிய அதே ஆண்டவர் தான் பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்றும் லூக்கா 12:5 என்று கூறுகிறார். விண்ணரசை அடைய தடையாய் உள்ள எதையும் ஒருவர் தகர்த்தெறிய வேண்டும் என்பதும் மத்தேயு 18:9 தன் சிலுவையை தானே சுமந்து செல்ல வேண்டும். லூக்கா 9:21 14:27 என்பதும் முயற்சி, உழைப்பு, பலவந்தம், மன வலிமையின்றி ஒருவர் விண்ணரசை பெற முடியாதென்பதை பறைசாற்றுகின்றன. முயற்சி திருவினையாக்கும். குறள் 616. நம்மில் சிறியவர் யோவானை விட பெரியவர் என்ற இயேசுவின் பாராட்டை பெற்ற நாம் அவரது வருகைக்காக என்ன செய்கிறோம்? எனவே அவரை பின்தொடர யோவானை போல் நாமும் மாற, யோவானை போன்று
நற்செய்தியை எடுத்துரைக்க எந்த எதிர்ப்பு வந்தாலும் அகற்றிவிட இத்திருப்பறையில் வர வேண்டுமோ. ஆண்டவர் நம்மை என்றென்றும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.